நமது இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டனாக இருந்து தன்னுடைய உழைப்பாலும் விசுவாசத்தாலும் இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு இன்று பொதுச் செயலாளராக தமிழகத்திலே 4 காலம் சிறப்பான ஆட்சியை குறித்தவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் வருங்கால முதலமைச்சருமான மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கு இணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாநகர் கல ஆய்வு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கல ஆய்வு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி தகுதி வாய்ந்த தலைவராக எனக்கு பின்னால் பொதுச் செயலாளருடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்ல வருகை தந்திருக்கின்ற எல்லோரிடத்திலும் அன்பாகவும் நகைச்சுவையாகவும் அதே நேரத்தில் கருத்துக்களை எப்படி மக்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும், தொண்டர்கள் மத்தியிலே பதிய வைக்க வேண்டும் என்று சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற கழகத்துடைய பொருளாளர் மூத்த அண்ணன் எல்லோருக்கும் மரியாதைக்குரிய திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, இங்கே எனக்கு முன்பாக இந்த மாநகர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து எப்படி பணியாற்றினோம் என்பதையெல்லாம் கழகத்திலே ஒரு பணி கொடுத்து விட்டால் எந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்றுவார் என்பதை நாங்கள் கடந்த காலத்திலே பார்த்திருக்கின்றோம். அப்படி திருச்சி மாநகர் மட்டுமல்ல, திருச்சி மாவட்டத்திற்கே ஒரு பொறுப்பாளராக வர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல பொறுமை வேண்டும், அதற்கு பின்னால் சகிப்புத்தன்மை வேண்டும். இதையெல்லாம் ஒன்றாக இணைந்து இன்றைய தினம் மாநகர் மாவட்டத்திலே சிறப்பாக பணியாற்றி பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அக்கா அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சீனிவாசன் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற எனக்கு முன்பால் மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும் அனைவருடைய பெயரையும் படித்ததின் காரணமாக காலத்தின் அருமை கருதி மாவட்ட தலைவர் உள்ளிட்ட மாவட்ட கழக பொறுப்பாளர்களுக்கும் பகுதி கழக செயலாளர்களுக்கும் வட்டக்கழக செயலாளர்களுக்கும் மகளிரைச் சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும் சார்பணியினுடைய செயலாளர்களுக்கும் திரளாக வந்திருக்கின்ற கழகத்துடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற அத்துணை பேருக்கும் அதற்கும் மேலாக பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய போர்ப்படை தலைவர்களாக விலகிக் கொண்டு இருக்கின்ற செயல் வீரர்கள் வீராங்கனைகள் அத்துணை பேருக்கும் அன்பு நண்பர் காத்து உள்ளிட்ட பொறுப்பாளர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை, பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இங்கே வந்ததிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கின்ற போது இங்கே பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு கழக பொருளாளரை மூத்த அண்ணன் அவர்களை இங்கே அனுப்பியிருக்கின்றார்கள். கள ஆய்வு எப்படி நடைபெற வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், 26 நாம் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்ற அடிப்படையிலே இந்த கள ஆய்வு இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் அவர்கள் எங்களை அனுப்பியிருந்தார்கள். நான் இப்பொழுது பேச வருகின்ற வரை இங்கே இருக்கின்ற கழகத்தினர் அனைவருமே ஒரு பொறுமை இல்லாமல் நாங்கள் என்ன கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்றோம் என்பதை கூட கேட்பதிலே கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பதை பார்க்கின்ற போது வருத்தமாகத்தான் இருக்கின்றது. 2 தொகுதிகளை கொண்ட இந்த மாநகர் மாவட்டம், இந்த 2 தொகுதியிலேயே நாம் இப்படியே இருந்து விட்டோம் என்று சொன்னால் எதிர்கட்சியாகவே இருக்க வேண்டியதுதான். இந்த 2 தொகுதிக்கும் கருத்து வேறுபாடுகளை மறந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் அவர்கள் எங்களை அனுப்பியிருக்கின்றார்கள். ஆக நாங்கள் என்ன கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்றோம், அதை கேட்டுவிட்டு நாம் தேர்தல் பணி எப்படி ஆற்ற வேண்டும், மக்களை எப்படி சந்திக்க வேண்டும், எதிர்காலத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கழக பொருளாளர்கள் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் இங்கே ஒரு கூட்டம் நடைபெற்றால் கீழே ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் இந்த கூட்டம் ஒரு பார்மாலிட்டிக்காக நடைபெறுவதை போல ஆகிவிடும். நாங்கள் வந்துவிட்டு சென்றது எதற்காக என்பது ஒரு கேள்விக்குரிய ஆகிவிடும் என்றுதான் என் மனதிலே தோன்றியது. அதனால் தான் இந்த கருத்தை சொல்கின்றேன். பொதுவாக நாங்கள் திண்டுக்கல்லிலே நடத்தினோம், கரூரில் நடத்தினோம், நேற்றைய தினம் நாமக்கல்லில் நடத்தி இன்று திருச்சி வந்திருக்கின்றோம். திருச்சி எப்படிப்பட்ட மாவட்டம், நமது இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த மாவட்டம்.
இந்த கோட்டையாக இருந்த மாவட்டம் இந்த 2 தேர்தலில் நாம் ஏன் வெற்றி வாய்ப்பு இழந்தோம்? நமக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்ற காரணத்தினால், யார் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் மற்றவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற காரணத்தினாலே தானே நம்ம இந்த வெற்றி வாய்ப்பு இழந்து விட்டோம். ஆக மீண்டும் 26 அது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் நாம் இயக்கத்தில் இங்கு இருக்கின்றவர்களை காப்பாற்றுவதற்கு யார் இருப்பார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், நாம் உடம்பிலே ஓடுவது அதிமுக ரத்தம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். துரோக ரத்தம் கிடையாது, தியாக ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும். அப்படி இருக்கின்ற போது இந்த இயக்கத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டுமே ஒழிய யாருக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார்கள், பொதுச் செயலாளர் யாருக்கு வாய்ப்பை கொடுத்தாலும் நமக்கு தெரிந்ததெல்லாம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள், அதற்கு மேலாக இரட்டை இலை மட்டும்தான் நமக்கு தெரிய வேண்டும். யார் வேட்பாளர், யார் நிற்கின்றார்கள், யாரை பற்றியும் நாம் கவலைப்பட கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு குடும்பத்திலே அண்ணன் தம்பி இருக்கின்றோம் என்று சொன்னால் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கலாம். ஆனால் 3வது மனிதன் ஒருவன் அங்கே தலையிடுகின்ற போது நமக்குள் நாம் ஒற்றுமையாகி விடுவோம். அதை போல நாம் இருக்கின்றவர்களுக்கு நமக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு இயக்கம் என்று வந்துவிட்டால் இந்த இயக்கத்திலே நமக்கு சேவை செய்வதுதான் முக்கிய பணியாக நாம் இருக்க வேண்டும். இருபெரும் தலைவர்கள் யாருக்காக இந்த இயக்கத்தை வளைத்துவிட்டு சென்றார்கள்? இருபெரும் தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கின்ற போது என்ன சொல்லி ஆரம்பித்தார்கள்? நமக்கு எதிரி கருணாநிதி மட்டும்தான். ஆக தமிழக மக்களை அவரிடத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கின்றேன் என்று சொல்லி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 72 ஆரம்பித்து 5 ஆண்டு காலம் எத்தனை கஷ்டங்கள். இந்த வேசியை கட்டி சென்றாலே வழக்கு, அடிதடி, கொலை என்று எத்தனையோ சந்திப்புகளை நன்றுதான் இந்த இயக்கம் 77 ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற வரை 11 ஆண்டு காலம் தமிழகத்திலே கருணாநிதி தலை தூக்க முடியவில்லை. அப்படி என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற அத்தனை பேருமே அவ்வளவு கடுமையாக உழைத்ததின் காரணமாக தலைவர் அவர்கள் 11 ஆண்டு காலம் இருந்தார்கள். அதுக்கு பின்னால் அம்மா அவர்கள் வந்தார்கள். அம்மா அவர்கள் வந்ததுக்கு பின்னால் சட்டமன்றத்திலே சொன்னார்கள், இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கென்று குடும்பம் கிடையாது, எனக்கென்று குழந்தைகள் கிடையாது. எனக்கென்று குடும்பம் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் தான் என்னுடைய குடும்பம். குழந்தைகள் என்று சொன்னால் உறுப்பினராக இருக்கின்ற 1.5 கோடி பேர் தான் எனக்கு குழந்தைகள் என்று சொல்லி இந்த இயக்கத்திற்காக யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தலைவர் சொல்லிவிட்டு சென்றாரோ அதற்காக ஜெயில் வாழ்க்கை எல்லாம் சென்று தவ வாழ்க்கை வாழ்ந்து இந்த இயக்கத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்ற இருவரும் தலைவருக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன் என்ன? 26ஆம் ஆண்டு யார் வேட்பாளராக வந்தாலும் நாம் வெற்றி பெற செய்வதுதான் இருவரும் தலைவருக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன், இந்த இயக்கத்திற்கு செய்கின்ற நன்றி கடன். அதை முதல்ல இந்த மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரை போட்டாலும் ஒருவர் எதிர்த்தாக இருக்கின்றீர்கள், வேட்பாளர் என்று யாரை அறிவித்தாலும் சரி, அவருக்கு எதிர்ப்பாகத்தான் ஒரு குரூப்பாக பணியாற்றிக் கொண்டிருந்தால் இந்த இயக்கத்தை வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் இங்கே திமுக ஆடிக்கொண்டிருக்கின்ற ஆட்டத்திற்கு நீங்கள் மீண்டும் பணிய வேண்டுமா என்பதை வருங்காலத்திலே சிந்திக்க வேண்டிய காலம் 26ஆம் ஆண்டு என்பதை இங்க இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டரும், பகுதி கழக செயலாளரும், வட்டக்கழக செயலாளரும், பொறுப்பாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பதவிக்கு யார் வேணாலும் வரலாம், ஆனால் அதிமுக ஆட்சியில் இருக்க வேண்டும், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும், அந்த எண்ணம் மட்டுமே உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இங்கே ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராகவோ ஒரு அமைச்சராக வருகிறார் என்று சொன்னால் வந்தால் தானே நமது மாவட்டத்திலே கட்சி வளரும். இல்லை என்றால் எப்படி கட்சி வளரும்? இந்த 5 ஆண்டு காலம் கடந்த ஆண்டு காலத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 4 தொகுதியில் தான் நாம் வெற்றி பெற்றோம். அப்பொழுதே நாம் ஆட்சியில் இருக்கின்ற போதே 14 ஒன்றியத்திலும் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அதற்கு பின்னால் நடந்த உள்ளாட்சி தேர்தலிலேயே முழுமையாக நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இப்படியே சென்று கொண்டிருந்தால் திருச்சி மாநகரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக இருந்தது. இன்றைய தினம் அதில் சிறிது சங்கடங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் யார் காரணம்? இந்த இயக்கத்தை யாராலும் தோற்கடிக்க முடியாது. எங்கே தொண்டர்கள் சோர்வடைகின்றார்களோ அங்கேதான் இந்த இயக்கம் தோல்வியடையும். அந்த வகையிலே இங்கே இருக்கின்றவர்கள் நீங்கள் எழுச்சியாக பணியாற்றீர்கள் என்று சொன்னால் எப்படி கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசம் தோல்வியுற்றோம். இப்பொழுது கிட்டத்தட்ட நம்ம 20,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் 26ஆம் ஆண்டு நிச்சயமாக மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நாம் களப்பணியாற்ற வேண்டும். அதைத்தான் அன்பு சகோதரி அக்கா அவர்கள் சொன்னார்கள். ஆக அதை மனதிலே வைத்து நாம் ஒவ்வொருவரும் செயலாற்றினோம் என்று சொன்னால் இந்த இயக்கம் நிச்சயமாக மீண்டும் 9 தொகுதியும் திருச்சி மாவட்டத்திலே வெற்றி பெறலாம். இங்கே எப்பேற்பட்ட தலைவர்கள் இருந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. மக்கள் தான் வாக்களிக்கின்றவர்கள். அந்த பணியை நாம் சரியாக செய்ய வேண்டும். அந்த பணியை நாம் சரியாக செய்து வாக்காளர்களை அழைத்து வந்து
அந்த வாக்குப்பதிவின் போது நாம் சரியாக அந்த பணியை செய்துவிட்டோம் என்று சொன்னால் 5 ஆண்டு காலம் நீங்கள் பணியாற்றுகின்ற ஒரு 15 நாட்கள் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சியை கொடுப்பதற்கு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு 5 ஆண்டு காலம் வருவதற்கு நீங்கள் உழைப்பது உழைப்பு 15 நாட்கள் ஒரு தேர்தல் என்று வந்தால் நான் அதான் ஏற்கனவே சொன்னேன். யார் வேட்பாளர் என்று பார்க்காதீர்கள். அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டும். யார் வெற்றி பெற்றாலும் அண்ணன் முதலமைச்சராக வேண்டும், அதை மனதிலே வைத்து சேர வேண்டும். இங்க இருக்கின்ற வேட்பாளர் தோற்றுவிட்டால் அண்ணன் முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்று ஒவ்வொரு தொகுதியிலும் நாம் பணியாற்றினோம் என்று சொன்னால் எப்படி முதலமைச்சராக முடியும்? அதை சிந்திக்க வேண்டும் ஒவ்வொருவரும். இன்றைய தினம் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த 3.5 ஆண்டு காலத்தில் எத்தனை போராட்டம், ஆர்ப்பாட்டம், வழக்குகள் இத்தனையும் நாம் சந்தித்து இன்னும் எதிர்காலத்தில் இதே போன்ற வழக்குகளை சந்திக்க வேண்டுமா? தயவு செய்து சிந்திக்க வேண்டிய காலம் இந்த காலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த களப்பணி என்பது எங்களை எதற்காக அனுப்பியிருக்கின்றார் என்று சொன்னால், அன்பு அக்கா சொன்னார்களே, நான் இந்த கார்டு எப்படி கொடுத்தோம், பூத் கமிட்டி எது கொடுத்தோம் என்று சொல்லி அதை மீண்டும் அண்ணன் அவர்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் நீங்கள் அந்த மண்டல கமிட்டியில அந்த கள ஆய்வுக்குழுக்கு செல்கின்றவர்கள் அவளை அழைத்து பேசி எதிர்காலத்திலே கருத்து வேறுபாடு இல்லாமல் கழகப்பணி ஆற்ற வேண்டும் என்பது முதல் பணி. இரண்டாவதாக இந்த கார்டு எல்லாம் கொடுத்திருந்தால் இன்னும் எங்காவது சேராமல் இருந்தால் அங்கே தவறுகள் நிறைய நடைபெற்று விட்டன, பிரிண்டிங் ஆகின்ற போது அதை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது இரண்டாவது பணி. மூன்றாவதாக கழக அமைப்பு தேர்தல் வருகின்ற போது இது மாநகர் ஏற்கனவே வார்டிலே வட்டத்திலே போட்டுக் கொண்டு இருக்கின்றீர்கள். இனி எதிர்காலத்திலே பூத்துக்கு ஒரு கிளை போட வேண்டும். ஏற்கனவே வட்டம் என்பது தனியாக இருந்தாலும் கூட எத்தனை பூத்துகள் இருக்கின்றதோ ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு கிளை அமைக்கப்பட வேண்டும். அந்த கிளையிலே பூத்துக்கு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 4 பேர் இளைஞர்களாக இருக்க வேண்டும். 35 வயதுக்குள் இருப்பவர்களை 9 பேர் பொறுப்பாளராக போடுகின்ற போது 4 பேர் அது இளைஞர்களாக இருக்க வேண்டும். அதே போல வார்டுக்கு போடுகின்ற போதும் இருக்க வேண்டும். ஆனால் பூத் கமிட்டி போடுகின்ற போது மிக கவனமாக அதை போட வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையால் அந்த பூத் இப்பொழுது வார்டு வட்டத்திற்கு உட்பட்டு பூத் கமிட்டி பூத் எத்தனை வருகின்றதோ அத்தனைக்கு பூத்துக்கு 9 பேர் ஒரு கிளை அமைக்க வேண்டும் என்பதுதான் இது புதிய செய்தி என்பதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக ஏற்கனவே வட்டங்கள் நீங்கள் போடுகிறீர்கள், அதிலே 9 பேர் போடுகின்றீர்கள். பூத்துக்கு போடுகின்ற போது சங்கடங்கள் இல்லாமல் போட வேண்டும். ஒரு வட்டத்திலே 10 பூத்து வருகிறது, 5 பூத்து வருகிறது என்று சொன்னால் அந்த ஒரு பூத்துக்குள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை செயலாளராக போட்டு அவர்களுக்கு கீழ் மீதி 9 பேரை போடுகின்ற போது 4 பேர் அது பெண்கள், இளைஞர்கள் எல்லோருமே சேர்த்து மொத்தம் 9 பேர் போட வேண்டும். அந்த பணி மிக சரியாக நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் எதிர்காலத்திலே நமக்கு வேலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் நாம் வட்டம் என்பது ஒரு தனியாக இருக்கின்றது. அதே போல பூத்துக்கு என்று ஒரு கிளை இருக்கின்ற போது யார் பணியாற்றுவது என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் வர வேண்டாம். பூத் கமிட்டி என்பது நீங்கள் அமைக்கின்ற அந்த 9 பேர் தான் எதிர்காலத்திலே மிக சிறப்பாக பணியாற்ற வேண்டும். வட்டக்கழக செயலாளர் தான் அதை முழுமையாக பார்த்துக் கொள்வார். அதனால் அதில் யாருக்கும் சங்கடம் வேண்டாம். ஆனால் போடுகின்ற போது எல்லோரையுமே அனுசரித்து அது பூத்துக்குள்ளே எத்தனை ஏரியா வருகின்றதோ அந்த ஏரியாவுக்குள் இருக்கின்றவர்களை பார்த்து போட வேண்டும். அதற்கு பின்னால் இப்பொழுது PLA 2 என்று ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு முகவரை போட்டு இருப்போம். அது சரியாக அமைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை கள ஆய்வு செய்ய வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் ஆய்விட்டு சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது முதல் முறையாக நாங்கள் இந்த கூட்டத்தை போட்டு நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் என்பதை உங்களிடத்திலே சொல்லிவிட்டு செல்கின்றோம். அடுத்த முறை வருகின்ற போது இதையெல்லாம் ஆய்வு செய்வோம். PLA 2 யார் நாங்கள் ரேண்டமாக ஒரு 10 பேரை வர சொல்லி சரியாக செய்திருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும் என்பதுதான் அண்ணன் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருப்பது. ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லுங்கள், அந்த பகுதியில் இருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து விடுங்கள். அதே போல PLA 2 சரியாக போட்டிருக்கின்றார்களா? ஏனென்று சொன்னால் நம் ஓராண்டு காலத்திற்கு வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, புதிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் என்று சொன்னாலும் அங்கே இருக்கின்ற BLO ஆபீசர் அந்த PLA 2 வரைத்துத்தான் இதை நீக்க வேண்டும், இதை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களிடத்தில் கருத்துக்கள் கேட்பார்கள். அப்பொழுது அது சரியான ஆள் இல்லை என்று சொன்னால் அங்கே நாம் ஏமாந்து விடுவோம். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மாநகரை பொறுத்தவரை மாநகர் மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே இறந்த வாக்காளர்களை நீக்க மறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக எதிர்காலத்திலே ஆளுங்கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் அதிகாரி இடத்திலே அந்த பூசிலிப்பை பெற்றுக்கொண்டு திருட்டு வாக்கள் போடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் PLA 2 இருப்பவர்கள் உறுதியாக யாரெல்லாம் அந்த பகுதியிலே இறந்த வாக்காளர்கள் இருக்கின்றார்களோ அதை எழுதி நீங்கள் கொடுங்கள், கொடுத்துவிட்டு எங்களுக்கு ஒரு காப்பியை கொடுத்து விடுங்கள். நீக்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் சென்று நீக்கிக் கொள்ளலாம் என்று பொதுச்செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இந்த பணியை நாம் சரியாக செய்ய வேண்டும். அதே போல இப்பொழுது தேர்தல் கமிஷனிலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கின்றது நிறைய பேருக்கு. உங்களுக்கு இரட்டை பதிவு இருக்கின்றது, இந்த பகுதியில் இல்ல, நீங்க திருச்சியில் இருப்பீங்க ஆனா மெட்ராஸ்ல ஓட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க தவறுதலாக.
ஒரே பேர், அப்பா பேரா வாக்காளர் பேரும் ஒரே மாதிரி இருக்கின்றவர்களுக்கு எங்கள் மாவட்டத்தில் அது போன்று வந்திருக்கின்றது. அப்படி யாருக்காவது கடிதம் வந்திருந்தால் அந்த கடிதத்துக்கு உடனடியாக அந்த பூத் லெவல் அதிகாரி இடத்திலே நீங்கள் மறுப்பு கொடுக்க வேண்டும். அதாவது நான் இங்கேதான் இருக்கின்றேன், அந்த வாக்குக்கும் எனக்கு சம்பந்தமில்லை என்று ஒரு மறுப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாக்கை நீக்கி விடுவார்கள். அப்பொழுது மறுபடியும் அடுத்த முறை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நாம் மீண்டும் வாக்கில் சேர்ப்போம்னா அதுக்கு பல சிரமங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் அங்கே இரட்டை பதிவு என்று நீக்கிவிட்டார் என்று சொன்னால் அது இல்லை என்று நாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமை நமக்கு வந்துவிடும். ஆகையால் அப்படி நீங்கள் BLA 2 வட்ட செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள்லாம் அப்படி யாருக்காவது கடிதம் வந்திருக்கின்றதா? அப்படி வந்தால் அவர்களை தேடி நமது வாக்காளர்களாக இருந்தால் அவளை அழைத்து சென்று அந்த பூத் லெவல் அதிகாரி இடத்திலே நான் இந்த பகுதியில் இருக்கின்றேன், அந்த வாக்குக்கு எனக்கு சம்பந்தமில்லை என்பதை மறுப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வாக்குகளை நீக்கி விடுவார்கள். அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும். அப்புறம் வாக்காளர்கள் மாறி இருப்பார்கள். இது மாநகர பகுதி, தொழிலாளர்கள் பல்வேறு இங்கே பணிக்கு வருவார்கள், வேறு பகுதிக்கு சென்று விடுவார்கள். அப்படி ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் சரியாக பார்க்க வேண்டும். இல்லை என்றால் நமது வாக்காக இருந்தால் திமுக அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் கொடுத்து நீக்கி விடுவார்கள். அது வட்ட செயலாளரும் அந்த பூத்தில் இருக்கின்ற BLA 2வும் சரியாக பார்க்க வேண்டும். இந்த பணியை நாம் முழுமையாக முடித்து விட்டோம் என்று சொன்னாலே பாதி தேர்தல் பணி முடித்து விடுகின்றது. அதற்கு பின்னால் நாம் வருகின்ற அந்த அண்ணன் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அந்த கருத்தெல்லாம் நாங்கள் வருகின்ற போது தெளிவாக சொல்லுவோம். மாவட்ட பொறுப்பாளர் இருக்கின்றார், இல்லை என்றால் அவர்கள் வந்து சொல்லுவார்கள். அதற்கு பின்னால் நீங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலை மனதிலே வைத்து யாரும் ஒரு சங்கடப்படக்கூடாது. எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. இப்பொழுது தமிழகத்தில் நடைபெற்ற ஆட்சிக்கு தமிழக மக்கள் மத்தியிலே மிக எதிர்ப்பு இருக்கின்றது. அதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு. அதே அண்ணன் ரத்னவேல் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு என்பது. அதுக்கு ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77 ஆட்சிக்கு வந்தார்கள். 80ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியாக இருந்தது. 40 தொகுதியிலே 38 தொகுதிகள் வெற்றி பெற்றார்கள். 2 தொகுதி தான் நாம் வெற்றி பெற்றோம். ஒன்று கோபி, ஒன்று சிவகாசி. உடனே கருணாநிதி சொன்னார், இனிமேல் நடிகர் ஆட்சி எடுபடாது, இரட்டை வேலை காட்டினால் 2 MP மட்டும் மக்கள் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி அன்றைய தினம் பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரிடத்திலே சொல்லி ஆட்சியை கலைக்க வைத்தார். அதற்கு பின்னால் தலைவர் அவர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று ஒன்றே ஒன்றுதான் கேட்டார்கள், நான் என்ன தவறு செய்தேன், எதற்காக என்னுடைய ஆட்சியை கலைத்தார்கள், மக்களே நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வந்தார்கள். சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று மீண்டும் பழைய எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையிலே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் என்று சொன்னார். அன்றைய தினம் இந்திரா காந்தி வர வேண்டும் என்பதற்காக வாக்களித்தார்கள். இங்கே தலைவர் வர வேண்டும் என்பதற்காக வாக்களித்தார்கள். அதே போல்தான் இப்பொழுது நடைபெற்ற தேர்தலை பொறுத்தவரை மோடியா ராகுலா என்று வாக்களித்தார்கள். ராகுல் வர வேண்டும் என்றுதான் தமிழக மக்கள் வாக்களித்தார்கள். இல்லை என்றால் திமுக இவ்வளவு பெரிய கூட்டணி அப்படியே இருக்கின்றது. நம்ம இடத்துல கூட்டணி கிடையாது, தேமுதிக மட்டும்தான் நம்ம இடத்துல இருந்தது. ஆனால் திமுக இடத்துல 6% வாக்கள் குறைந்திருக்கின்றது, நமக்கு 1% வாக்கில் ஏறி இருக்கிறது என்று சொன்னால் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது அண்ணன் எடப்பாடியாரா ஸ்டாலினா என்றால் தமிழகம் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று முடிவு செய்வார்கள். அதெல்லாம் அவர்கள் நல்லாட்சி செய்திருந்தால் ஏன் 6% வாக்கள் குறைகின்றது? அதை நாம் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும். இன்றைய தினம் பத்திரிகை நண்பர்கள் நிறைய வந்திருக்கின்றார்கள், அவர் மேல் நான் குறை சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய செய்திகள் எதுவுமே பத்திரிகையிலும் டிவியிலும் வருவாத அளவுக்கு அந்த முதலாளிகள் பார்த்துக் கொள்கிறார்கள். காரணம், அதனால் நீங்கள் அதை திமுகவுடைய பயமுறுத்தலுக்காகவோ இல்ல வேறு காரணத்திற்காகவோ நம்முடைய செய்தியை வெளியிட மறுத்துக் கொண்டு இருக்கின்றார். அதனால் நாம் தேர்தல் நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அக்கா அவர்கள் சொன்னதை போல வீடு வீடாக ஒரு பூத்துக்கு நீங்கள் 10 பேர் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு 200 வீடு 250 வீடு தான் இருக்கும். ஒரு 15 நாட்கள் நீங்கள் உட்கார்ந்து பேச வேண்டும். இந்த ஆட்சியிலே இப்பொழுது நகரமாக இருக்கிறது, இது மாநகர். இந்த மாநகர பகுதியிலே மின் கட்டணம் உயர்ந்திருக்கின்றது, சொத்து வரி உயர்ந்திருக்கின்றது, வீட்டு வரி உயர்ந்திருக்கின்றது, குடிநீர் கட்டணம் உயர்ந்திருக்கின்றது. 10 ஆண்டு காலம் நம்முடைய ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியிலும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலும் ஒரு கட்டணம் உயர கிடையாது. ஆனால் அடிப்படை வசதியில் அத்தனை வசதியில் நாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம். இப்பொழுது எல்லாமே ஏற்றி விட்டார்கள், ஆனால் அடிப்படை வசதி இல்லாமல் நாம் போராடி கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் இதை நீங்கள் மக்களிடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கு புரியும். இல்லை என்றால் டிவியும் பத்திரிகையும் பார்க்கின்ற போது ஏதோ இந்த ஆட்சியில தேனாரும் பாலாரும் ஓடுவதைப் போல மக்கள் மனதை மாற்ற வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டு இருக்கின்றார். அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வீடு வீடாக உட்கார்ந்து ஒரு 10 நாட்கள் அவர்கள் இடத்திலே பேசினால் மட்டும்தான் மக்கள் வாக்காளர்களுக்கு உண்மை நிலைமை புரியும்.
இந்த ஆட்சியில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது? கள்ளச்சாராயம், போதைப் பொருளை தவிர இந்த ஆட்சியில் வேறு ஒன்றும் நடைபெறவில்லை. அதுதான் அண்ணன் அவர்கள், எடப்பாடி அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், நேருக்கு நேர் நான் விவாதத்துக்கு தயார் என்று சொன்னார்கள். ஆக மக்களிடத்திலே நல்ல வரவேற்பு இருக்கின்றது. மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றார்கள். அந்த இடத்திலே எங்கெல்லாம் நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போகின்றதோ அங்கே தொண்டர்கள் சென்று தொய்வடைந்த காரணத்தினால்தான் அந்த தொகுதியிலே நாம் தோற்றுவிட்டுகின்றோம். ஆக வருகின்ற தேர்தலிலே நீங்கள் இப்பொழுதே இந்த மண்டபத்திலிருந்து வெளியே செல்லும் போது நீங்கள் உறுதியேற்றுக் கொள்ளுங்கள். இந்த 2 தொகுதிகளும் யார் வேட்பாளராலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் தான் நமக்கு வேட்பாளர் என்ற ஒரே மன உறுதியோடு சென்றேன் என்று சொன்னால் மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். உங்கள் 15 நாள் நீங்கள் உழைப்பை கொடுக்கின்ற போது நிச்சயமாக நாம் இந்த தொகுதியை வெற்றி பெறலாம். திருச்சி மாவட்டம் மீண்டும் அதிமுக கோட்டை என்பதை உருவாக்கலாம் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லி, நான் சொன்ன கருத்தில் உங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் கூட தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். உண்மையை சொன்னேன். ஆகையால் என்னுடைய பார்வையிலே பட்டதை நான் சொன்னேன். ஆகையால் எதிர்காலத்திலே நாம் இந்த வேஷ்டியை 3 கர வேஷ்டியை கட்டியிருக்கின்றோம் என்று சொன்னால் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் நமக்கு அடையாளம் காட்டியது. இந்த இயக்கத்திலே ஒருவர் அந்த வேசியை கட்டினால், கன்னியாகுமரி சென்றால் கூட ஒருவர் பார்த்து நம்மளை அதிமுக காரர் என்று கும்பிடுகிறார் என்று சொன்னால் அந்த மரியாதை தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். அந்த தலைவருக்கும் அம்மாவுக்கும் நாம் செய்கின்ற நன்றி கடன் 26ஆம் ஆண்டு நாம் உழைத்து இந்த 2 தொகுதிகள் வெற்றி பெற செய்வதுதான் நம்முடைய கடமை. இந்த இயக்கத்தில் இருப்பதற்கு என்று நீங்கள் உணர்வோடு வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.